வணக்கம். இன்னைக்கு நம்ம டைரக்டர் ஆனந்த் மேனன் இயக்கத்தில வெளிவந்திருக்க "வாழ தி பயோபிக் ஆஃப் எ பில்லியன் பாய்ஸ்" அப்படின்ற மலையாள படத்த பத்தி பார்க்க போறோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பத்தின ஒரு படம்னு சொல்லலாம். ஒரு காமெடி ட்ராமா அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தினுடைய கதை பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பசங்க "உன்னால நான் கெட்டேன், என்னால நீ கெட்டன்ற" மாரி சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு படிப்பு வராது. ஸ்கூல் டைம்லேருந்தே பார்த்தீங்கன்னா வந்து, ஏதாவது ஒரு பிரச்சனை இழுத்துட்டு வந்து அடிக்கடி பேரண்ட்ஸ் வந்து பிரின்சிபல் ரூமுக்கு வர வைக்கிற பசங்களா இருக்காங்க. நெறைய பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க. படிக்கிறத தவிர மீதி எல்லா வேலையும் பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவனுங்க இதே மாரி ஒண்ணா சேர்ந்து இந்த ஸ்கூல்ல படிச்சா இது வந்து சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு, அவங்கள வந்து வீட்லேருந்து படிக்க வைக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. அதாவது எல்லாரும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. இந்த 3 பேர் பத்தாதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கூட வந்து இன்னும் ஒரு 2 டிக்கெட் வந்து சேர்ந்துடுறாங்க. ஸோ ஒரு 5 பேர் கேங் மாரி மாறிடுறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் வந்து இவங்கள எல்லாரையும் வந்து தனித்தனியா பிரிச்சுடுறாங்க. வீட்லேருந்து படிச்சு வந்து எக்ஸாம்லாம் எழுதுறாங்க. எழுதி ரிசல்ட் வருது. போதுமான மார்க்ஸ்லாம் இல்ல. சீட் கிடைக்கிறது வந்து கஷ்டமா இருக்கு. இவங்களுக்கு வந்து பெருசா படிப்புல வந்து விருப்பமும் இல்லாத பசங்க. என்ன பண்றதுன்னே ஐடியாவே இல்லாத ஒரு பசங்க இவங்க. ஆனா இவங்களோட பேரண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து, இவங்க எல்லாருமே வந்து நல்லா படிச்சு வரணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில இருக்கிறவங்க. குறிப்பா வந்து இவங்கலாம் வந்து இன்ஜினியரிங்ல வந்து சேர்க்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. ஸோ எப்படியா கஷ்டப்பட்டாவது வந்து இன்ஜினியரிங் இவங்கள சேர்க்கணும். ஆனா வந்து இவங்க மட்டும் இந்த பசங்க மட்டும் திருப்பி வந்து ஒண்ணு சேர்ந்துறக்கூடாது. அதாவது ஒரே காலேஜ்ல வந்து படிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தனித்தனியா வந்து சேர்க்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, என்னதான் இந்த பசங்க வந்து ஒண்ணு சேர்ந்தா பிரச்சனையா வந்துட்டு இருந்தாலும், இந்த பசங்களுடைய சில அம்மாக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இவனுங்க வந்து ஒண்ணா இருந்தா தான் வந்து இவங்க வந்து இவங்களா இருக்காங்க. அப்பதான் இவங்க வந்து சந்தோஷமா இருக்காங்க. வீட்ல வந்து இவங்களுடைய அப்பாக்கள்லாம் வந்து இந்த பசங்களுக்கு வந்து ரொம்ப பிரஷர் குடுக்குறாங்க அப்படின்றத புரிஞ்சுகிட்டு, இவங்களுடைய செட்டப்ல பார்த்தீங்கன்னா, மறைமுகமா வந்து இவங்களோட பர்மிஷன்ல இந்த பசங்க எல்லாரும் வந்து காலேஜ்ல வந்து ஒண்ணா சேர்றாங்க. ஆ அங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து நாளே போயிட்டு வந்து பிரச்சனை பண்றாங்க. ஒருத்தன போட்டு அடி அடின்னு அடிச்சிடுறாங்க. அந்த பையன் வந்து ஸ்கூல் டைம்ல இருந்தே வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு எதிரி மாரியே வந்துட்டு இருந்திருப்பான். கடைசியா வந்து அந்த பையன போட்டு அடிச்சதுனால தான் வந்து இவங்கள வந்து ஒரு ஸ்கூல்ல படிக்க வைக்க வேணாம்னு சொல்லி முடிவு பண்ணி வந்து தனித்தனியா வந்து பிரிச்சே இருப்பாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, அந்த பையனும் இதே காலேஜுக்கு வந்திருப்பான். இந்த கேங் வந்து அதே காலேஜ்ல சேர்ந்திருக்கும். நாள் எடுத்தோனே வந்து இந்த 5 பேர் சேர்ந்து அவன போட்டு அடிச்சுருவாங்க. இதுக்கு பத்தாதுன்னு பார்த்தீங்கன்னா, புரொஃபசர் வேற போட்டு வந்து அடிச்சுருவாங்க. பெரிய இஷ்யூ ஆயிடும். நாள்லயே காலேஜ்ல வந்து இஷ்யூ ஆயிடும். ஸோ வந்து எப்படி ஸ்கூலுக்கு வந்து பலமுறை வந்து கை கட்டி இந்த பசங்களோட பேரண்ட்ஸ்லாம் வந்து நின்னாங்களோ, அதே மாரி நாள் காலேஜ் அன்னைக்குமே வந்து கை கட்டி வந்து நிப்பாங்க. ஆனா இந்த தடவ பார்த்தீங்கன்னா, இந்த தடவ இவன் அடிச்சுட்டான், அவன் அடிச்சுட்டான்றது பிரச்சனை இல்ல. இன்னைக்கு வந்து புரொஃபசரே போட்டு அடிச்சிருப்பானுங்க. ஸோ இவங்களால எதுவுமே பேச முடியாது. இருந்தாலும் என்ன பண்ணாங்கன்னா, இதில இருக்க அந்த ஒரு பையனோட அப்பா மட்டும் எப்படியாவது பேசி அந்த புரொஃபசர்கிட்ட, பிரின்சிபல்ட்டயும் பேசி, இந்த பசங்கள வந்து ஏதோ மிரட்டுற மாரி மிரட்டி, சும்மா அந்த இடத்துல ஒரு ஆக்டிங்க போட்டு என்ன பண்ணுவாருன்னா, கொண்டு வந்துருவாரு. ஸோ இப்படிதாங்க படம் போது. இந்த மாரி படங்கள் வந்து நம்ம நெறைய பார்த்துருக்கோம். அதாவது படிப்பு வராத, என்ன பண்றதுன்னே என்ன பண்ண போறேன்னே தெரியாத, வேற வழி இல்லாம பேரண்ட்ஸ் வந்து படிக்க சொல்றாங்க. பேரண்ட்ஸ் வந்து இந்த கோர்ஸ் எடுக்க சொல்றாங்க. பேரண்ட்ஸ் அந்த கோர்ஸ் எடுக்க சொல்றாங்க. அ அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம படிக்கிற பசங்களோட கதைகள் வந்து நம்ம வந்து நெறைய பார்த்துருக்கோம். கடைசியில வந்து அவங்க லைஃப்ல ஏதாவது ஒரு பாயிண்ட் ஏதோ ஒண்ணு வரும். ஏதோ ஒரு டர்னிங் பாயிண்ட் வரும். ஏதோ ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்கும். ஒண்ணு திடீர்னு பார்த்தா ஏதாவது ஒரு காதலால மாற்றங்கள் வரலாம். இல்லன்னா அ அவங்களுக்குள்ள இருக்க அந்த ஹிட்டன் டேலண்ட் திடீர்னு கண்டுபிடிப்பாங்க. அதுலேருந்து ஒரு மாற்றம் வரலாம். இல்லன்னா அத ஒரு பிசினஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாரி வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க. அதுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து அந்த மாற்றத்துக்கு வந்து ஒரு காரணமா இருக்கும். ஸோ அந்த மாரி அதே மாரி ஏதாவது வந்ததே வந்து திருப்பி இந்த படத்துலயும் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா இல்ல. இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமாவும் இருக்கு. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, சிரிப்பு சிரிப்புன்னு நெறைய ஃபன்னும் இருக்கு. ஆனா போக போக பார்த்தீங்கன்னா, ரொம்ப எமோஷனல் மொமெண்ட்ஸும் நெறையா வருது. அ வேலை இல்லாத, படிப்பு வராத, பேரண்ட்ஸுடைய வேற வழி இல்லாம பேரண்ட்ஸுடைய ப்ரெஷர்னால என்ன பண்றதுன்னே தெரியாம படிக்கிற பசங்க, இயலாமையில இருக்கிற யங்ஸ்டர்ஸ், வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும். ஆனா அதுக்கு என்ன வழின்னு தெரியாத இயலாமையில இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாராலயும் வந்து இந்த படத்த வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும். அந்த மாரி தான் இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதே மாரி இவங்க லைஃப் இந்த பசங்களோட லைஃப் வந்து போயிட்டே இருக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல பார்த்தீங்கன்னா வந்து, இவங்கள சுத்தி இருக்க சொந்தக்காரங்க கிட்ட எல்லார்கிட்டயும் வந்து இவங்க வந்து அசிங்கப்படுறாங்க. இதெல்லாம் வந்து ஆரம்பத்துல வந்து இந்த பசங்களோட பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிறாங்க. ஆனா போக 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 வந்து அவங்களுமே வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இவங்களால இவ்வளோ தான் முடியும் போல. இதுக்கு மேல இவங்கள நம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு என்ன வருதோ ஆ அத நம்ம பண்ண விட்டுருவோன்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து அவங்களும் வந்துருவாங்க. ஏன்னா, அவங்களுமே வந்து பார்ப்பாங்க. ஸோ இந்த படத்தினுடைய திருப்புமுனையா என்ன பார்க்குறேன்னா, இந்த பேரண்ட்ஸ்னுடைய மைண்ட் செட் சேஞ்ச் தான் வந்து இந்த படத்த வந்து அடுத்த டைமென்ஷன் வந்து கொண்டு போகுதுன்னு சொல்லலாம். அது உண்மையாலுமே வந்து அவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க. நல்லா கனெக்ட்டும் ஆகுது.
ஸோ இவங்க தான் வந்து தங்களுடைய பசங்களுக்கு வந்து எப்படியாவது ஏதாவது ஒன்று பண்ணணும், அவங்களோட திறமைக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட திறமையை வெளிப்படுத்துறதுக்கு நாம் எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மனமாற்றத்தில் வராங்க, ஒரு முயற்சியில் வந்து இறங்குறாங்க. ஸோ கடைசியாக என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து வேலைலாம் கிடைக்க மாட்டுது அப்படின்றது வந்து தெரிஞ்சு போயிடுச்சு இந்த பசங்களுக்கு. ஸோ கடைசியாக என்ன பண்ணுறாங்கன்னா, வாழையை வந்து விளைவிக்கலாம் அப்படின்ற முடிவு பண்ணுறாங்க. அதாவது வாழை மரம் அண்டு அதனுடைய பை ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் வச்சு நம்ம ஏதோ ஒன்று பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து அதுக்காக வந்து லோனுக்கெலாம் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதுவும் கிடைக்கல. வேறு வழி இல்லாமல் தன்னுடைய மனைவி ஞாபகமாக வச்சுருந்த சில கோல்டு அந்த நகையை மட்டும் எடுத்து தன்னோட பையனுக்கு வந்து ஒரு அப்பா தராரு. ஒரு பையனோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட பையனுக்காக வந்து போயிட்டு தன்னுடைய அப்பா கிட்ட போயிட்டு அவர்கிட்ட இருக்க அந்த லேண்டை வந்து கேட்குறாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு அப்பாவும் வந்து ஒவ்வொரு விஷயம் வந்து பண்ணுறாங்க. நிறைய விஷயம் அவங்களுக்கு வந்து கிடைக்க மாட்டுது. ஆனால் பல போராட்டங்களுக்கு அப்புறம் அவங்களுக்குன்னு வந்து கொஞ்சம் கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து கிடைக்குது. ஸோ இப்படி எதாவது ரெடி பண்ணி வந்து வாழை விவசாயத்தில் இறங்கிடுறாங்க. அதோடு வந்து படம் முடியுது. இதுக்கு முன்னாடி இந்த சப்ஜெக்டில் வந்த ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ்னுடைய எந்த சாயலுமோ இல்லை அதனுடைய எந்த காப்பியுமே எனக்கு வந்து பார்க்கும்போது வந்து தெரியல. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. ரொம்ப நல்லா அழகாகவே கொண்டு போயிருந்தாங்க. ஸோ டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பாருங்கள். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்டு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு டீட்டெயில்டு ரிவ்யூவும் தரோம். அது இல்லாமல் ஒரு 1 minute ரிவ்யூவும் தரோம். தேங்க்யூ.